மத்திய பிரதேச மாநிலத்தில் முன்னாள் வேதியியல் பேராசிரியர் மம்தா பாகக் தனது கணவரை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்றத்தால் வாழ்நாள் சிறை தண்டனை பெற்றுள்ளார். அவரது கணவர் ஓய்வு பெற்ற அரசு மருத்துவரான டாக்டர் நீரஜ் பாகக் 2021ஆம் ஆண்டு மர்மமான முறையில் மரணமடைந்தார். தொடக்கத்தில் மின்சார விபத்தில் உயிரிழந்ததாக கூறப்பட்டது. ஆனால் உடற்கூராய்வு முடிவில் அவரது மரணம் இயற்கையானதல்ல என்பதும் அது ஒரு திட்டமிட்ட கொலை எனவும் தெரியவந்தது. மம்தா பாகக் மற்றும் நீரஜ் பாகக் இடையே நீண்ட நாட்களாக தகராறு இருந்து வந்திருக்கிறது. இந்த நிலையில் மம்தா பாகக் தனது கணவருக்கு முதலில் மயக்க மருந்து கொடுத்து அவர் மயங்கிய பிறகு மின்சாரம் செலுத்தி கொலை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதன் பேரில் 2022ஆம் ஆண்டு ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு மாவட்ட நீதிமன்றம் மம்தாவிற்கு வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கியது. பின்னர் தனது மனநலம் பாதிக்கப்பட்ட மகளை பராமரிக்க வேண்டும் என கூறி இடைக்கால பிணையில் வெளியே வந்த மம்தா ஜபல்பூர் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். அங்கு வழக்கறிஞர்களை நாடாமல் தானாகவே நீதிமன்றத்தில் வாதாடினார். தெர்மல் எரிப்பு மற்றும் மின்சார தாக்கம் ஒரே மாதிரியாக இருக்கும், எனவே நுணுக்கமான வேதியியல் பரிசோதனைகள் மட்டுமே உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் என நீதிபதிகளிடம் கூறினார். இதை கேட்ட நீதிபதிகள், நீங்கள் உண்மையிலேயே வேதியியல் பேராசிரியரா என வியப்புடன் கேட்டனர். அதற்கு ஆமாம் என்று பதிலளித்தார் மம்தா. இந்த சம்பவம் நாடு முழுவதும் வைரலானது. ஆனால் அவரது வாதங்கள் அவருக்கு கை கொடுக்கவில்லை. மீண்டும் அவர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டது. இதையடுத்து அவர் உடனடியாக சரணடைய வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது குறிப்பிடத்தக்கது.